ஓகே கைஸ், லாஸ்ட் செஷன்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி கேன்வாஸ் கிளியர் பண்ணியிருந்தோம். இப்போ திரும்பவும் கிளியர் கேன்வாஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்துட்டு பழைய இதை கொண்டு வந்துடுறோம். பழைய சைடில் உள்ளதெல்லாம் கொண்டு வந்துடுறோம். கிளியர் கேன்வாஸ் கொடுத்துட்டு சைடில் உள்ளது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போது அடுத்தது ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸை நம்ம வந்துட்டு இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல நம்ம வந்துட்டு 2 மெத்தடு பார்த்தோம். ஒன்று வந்துட்டு என்ன பண்ணுறோம், எக்யூப்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் பாக்ஸை நம்மளே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸை வந்துட்டு இந்த கமாண்ட் பாக்ஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்யூப்மெண்ட்டில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸ் எக்யூப்மெண்ட்டு நான் வந்துட்டு இந்த சப் எக்யூப்மெண்ட்டில் அதை சேர்த்துக்கிறேன். சப் எக்யூப்மெண்ட் ஹைராக்கியில் அதை கொடுத்துட்டு எதுவும் விஷுவலில் வரமாட்டேங்குது. நம்ம வந்துட்டு ஹைராக்கியில் ஏதோ வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு எக்யூப்மெண்ட்டு கிளியராக வரமாட்டேங்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு மற்றது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு பாக்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் பேராமீட்டர்ஸை நான் கொடுத்துட்றேன். இந்த பேராமீட்டர்ஸில் வந்துட்டு எக்ஸ் லென்த்து, ஒய் லென்த்து, அதுக்கப்புறம் ஜெட் லென்த்து மூணுமே வந்துட்டு எங்கெங்கே வேணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இதே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த சிலிண்டரோட பேராமீட்டர்ஸ் நான் பார்த்தேன்னாக்கா, சிலிண்டரோட பேராமீட்டர்ஸ் ஹைட்டு, டயாமீட்டர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பாக்ஸோட பேராமீட்டர்ஸில் நம்ம வந்துட்டு என்ன கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்ம வந்துட்டு பாக்ஸ் லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணும் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த இதோட பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்னாக்கா, கோனோட பேராமீட்டர்ஸ் கொடுத்தோம்னாக்கா, டாப் டயாமீட்டர், பாட்டம் டயாமீட்டர், ஹைட்டு மூணும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது என்னென்னன்றது இங்கே இருக்கும். டயாமீட்டர் ஆன் டாப்பு, டயாமீட்டர் ஆன் பாட்டம், ஹைட்டு மூணுத்தையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பாட்டம் டயாமீட்டர் இல்லை டாப் டயாமீட்டர் நம்ம வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம், 0ன்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்த்தாக்க, நம்ம வந்துட்டு ஸ்னவுட்டோட பேராமீட்டர்ஸ் பார்க்குறோம். இந்த ஸ்னவுட்டில் வந்துட்டு பார்த்தாக்க எக்கச்சக்க பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா வந்து ஸ்னவுட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டாப் டயாமீட்டர், பாட்டம் டயாமீட்டர் மட்டும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃப்ரஸ்டம் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் வந்து டிஸ்டார்ட் ஆகி நமக்கு நவுந்து இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு பாட்டம் டயாமீட்டர் ஜாஸ்தி இருக்குது, டாப் டயாமீட்டர் கம்மியாக இருக்குது. அது பாட்டமாக டாப்பா அப்படின்றத இங்கே வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, பாட்டம் டயாமீட்டர் ஜாஸ்தி இருக்குது, டாப் டயாமீட்டர் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அந்த கம்மியாக இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாட்டமோட சென்டர்லேருந்து இந்த டாப் டயாமீட்டர், டாப் சர்க்கிளோட சென்டர் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் ஆகிருக்கு, அதில் எக்ஸில் எவ்வளோ ஆஃப்செட்டு, ஒயில் எவ்வளோ ஆஃப்செட் அப்படின்றத நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டாப் டயாமீட்டருக்கு, பாட்டம் டயாமீட்டருக்கு எக்ஸ் ஆஃப்செட், ஒய் ஆஃப்செட், ஹைட்டு எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தா தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்ம வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். பேக் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது பிரமிடை கொடுத்துறேன். பிரமிடில் பேராமீட்டர்ஸ் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், பிரமிடும் அதே மாதிரி தான். ஸ்னவுட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்க்குலராக இருந்துச்சு. இந்த பிரமிடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் டிஸ்டன்ஸு, பாட்டமில் உள்ள எக்ஸ் ஒய் டிஸ்டன்ஸு, டாப்பில் உள்ள எக்ஸ் ஒய் டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் ஹைட்டு, இதோட சேர்த்து எக்ஸ் ஆஃப்செட், ஒய் ஆஃப்செட், மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் நம்ம எக்ஸ் ஆஃப்செட், ஒய் ஆஃப்செட் ரெண்டுமே கொடுப்போம். ஒருவேளை நம்ம வந்துட்டு எக்ஸ் ஆஃப்செட், ஒய் ஆஃப்செட் ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னாக்கா அப்போ எப்படி வரும் அப்படின்றது நீங்கள் சந்தேகம் வரலாம். அப்போ வந்துட்டு எப்படி வரும்னாக்கா, நமக்கு வந்துட்டு ஒரு நார்மல் ரெகுலர் பிரமிட் மாதிரி வரும். அந்த பிரமிட் மேலே வந்து கட் பண்ண மாதிரி இருக்கும். மேலே வந்துட்டு ஷார்ப்பான அந்த வேர்டெக்ஸ்ன்றது இருக்காது. நமக்கு வந்துட்டு மேலே வந்து கட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது இருக்கிற சர்க்குலர் டாரஸை நம்ம பார்க்குறோம். சர்க்குலர் டாரஸில் நமக்கு எப்படி இருக்கும்னாக்கா, இந்த மாதிரி இன்சைட் டயாமீட்டர், அவுட் சைட் டயாமீட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆங்கிள், இது மட்டும்தான் இருக்கும். ஓகே, இன்சைட் டயாமீட்டர், அவுட் சைட் டயாமீட்டர். இந்த இன்சைட் டயாமீட்டர் மைனஸ் அவுட் சைட் டயாமீட்டர் மைனஸ் இன்சைட் டயாமீட்டர்லேயே நமக்கு என்ன வந்துடும், அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அவுட் சைட் டயாமீட்டர் மைனஸ் இன்சைட் டயாமீட்டர், அந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன வந்துடும், இந்த இடத்தோட டயாமீட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, அதனால் இந்த 3 பேராமீட்டர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அடுத்தது பார்க்க போகிற பேராமீட்டர் ரெக்டாங்குலர் டாரஸ். இந்த ரெக்டாங்குலர் டாரஸ்க்கு அதே மாதிரி தான், இன்சைட் டயாமீட்டர், அவுட் சைட் இன்சைட் ரேடியஸ், அவுட் சைட் ரேடியஸ், இந்த 2 ரேடியஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு என்ன வரும், இதோட லென்த்தாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்தாகணும், ஹைட்டு கொடுத்தாகணும். ஹைட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆங்கிள் கொடுத்துருவோம்.
ஓகே. நெக்ஸ்ட் இருக்கிறதோட பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன இருக்குது, டிஷ் ஆப்ஷன் இருக்குது. டிஷ்ஷுனாக்கா இது வந்துட்டு நம்ம நார்மலாக நினைக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட் பிளேட்டு, சர்க்குலர் பிளேட்டு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இது வந்துட்டு என்னன்னாக்கா ஒரு கோன் மாதிரி இருக்கும். ஓகே, ரேடியஸ் ஈக்குவல் டு நக்கிள் ரேடியஸ் இருக்குது, ஹைட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட டயாமீட்டர் எல்லா மூணு பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுப்போம். ஓகே, நக்கிள் ரேடியஸு, டயாமீட்டர், அதுக்கப்புறம் ஹைட்டு, மூணுத்தையும் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்லோப்டு சிலிண்டர், ஸ்லோப்டு சிலிண்டர்னாக்கா சிலிண்டர்லேயே நமக்கு வந்துட்டு என்ன இருக்கும், ஒரு ஸ்லோப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, இது வந்துட்டு வரப்போகிற ஒரு கிளாஸஸில் நான் வந்துட்டு இது வந்துட்டு எப்படி போடுறது அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு அடுத்து இருக்கிற பேராமீட்டர்ஸ் என்ன இருக்குது, நம்மளுக்கு சாலிட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் இருக்குது. இந்த சாலிட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு ஓகே, இதுக்கு ப்ரிமிட்டிவ்ஸ் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்காது. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது நான் வந்துட்டு டெலீட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஒரு சில இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்றேன். இந்த சிலிண்ட்ரு, பாக்ஸு, டெலீட் செலெக்ஷன் கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த கோனு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. இப்போ ஜோன் எக்யூப்மெண்ட்டில் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், டெலீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்யூப்மெண்ட் ஜோனில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபர்தராக இன்னும் ஒரு எக்யூப்மெண்ட்டை ஆட் பண்ணுறேன். அந்த எக்யூப்மெண்ட்டோட பேர் என்ன கொடுத்துக்கிறேன், ஜஸ்ட் ஈன்னு கொடுக்குறேன். ஓகே, ஈன்னு கொடுத்துட்டு அதில் வந்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஈன்ற நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகுது, அதனால் வந்துட்டு ஈன்றதை கொடுக்க முடியாது. ஈக்யூன்னு நம்ம கொடுப்போம். ஈக்யூன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு ஈக்யூன்ற பேரில் நமக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஒரு எக்யூப்மெண்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு சப் எக்யூப்மெண்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சப் எக்யூப்மெண்ட்டில் SE1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த சப் எக்யூப்மெண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 50,000 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, 50,000னாக்கா அது எம்எம்மில் இருக்குது. 50,000 எம்எம்னாக்கா 1000 எம்எம்காக்க 50 மீட்டரில் வந்துட்டு இது இருக்குது. இதோட லென்த் 50 மீட்ரு. இதோட ஒய் லென்த் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன், ஒரு 30,000 கொடுக்குறேன். 30 மீட்டர் இருக்குது. இதோட ஹைட்டு நான் வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறேன், ஒரு 1000 500 mm கொடுக்குறேன். அது போதும். 1/2 மீட்டர் ஹைட் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், மற்ற எக்யூப்மெண்ட்ஸை நம்ம வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது க்ரியேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதோட பொசிஷனு ஓகே, இதோட ஆரிஜின் வந்துட்டு எங்கே இருக்க போகுது அப்படின்றத நம்ம மாற்றுறோம். டேட்டா வந்துட்டு எங்கே இருக்க போகுது, ஆரிஜினில் இருக்க போகுது, இல்லை 0.1, 0.2, 0.3 இந்த மாதிரி எங்கே வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். 0.5, 0.6 இல்லை நம்ம வந்துட்டு மேனுவலாக கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நமக்கு இது க்ரியேட் ஆயிடுச்சு. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்துட்டு இதை மூவ் பண்ணுறதுன்னா நான் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், இதை மூவ் பண்ணிக்கலாம். அப்படி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ நான் வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ப்ரிமிட்டிவ்ஸ் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்டென்ஸ் கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஃபுல் வியூ நம்மளுக்கு தெரியுது. ஓகே, இந்த ஃபுல் வியூ நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதோட ஆரிஜினை எங்கே வேணாலும் இப்போ மாற்றி வச்சுக்கலாம். இதை எப்படி ரொட்டேட் பண்ணுறதுனா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மேனுவல் ரொட்டேஷனு. அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக மூவ் பண்ணுறதுனா இங்கே இருக்கிறத வச்சு
இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேனுவலாக அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த இந்த ஆரிஜினோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம எங்கே மூவ் பண்ணமோ நம்ம வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆரிஜினை எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்துட்டு என்னன்னாக்க, அந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் சென்டர் பாயிண்ட் எதுவாக இருக்க போது, இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டாக இருக்க போகுது. இதில் வந்துட்டு இந்த டைரெக்ஷனை பொறுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படி. ஓகே, இந்த மாதிரி வேறு வியூஸில் வந்து நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் மேலே நான் வந்துட்டு இந்த பாக்ஸுக்கு சபார்டினேட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டை நான் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை க்ரியேட் பண்ணோம்னா அது என்ன எக்யூப்மெண்ட்டுன்றதை நம்ம வந்து ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணணும். அந்த கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்துட்டு அதுக்கு அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சிலிண்டர் கோன் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்துட்டு நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலிண்டரை இது மேலே இது பண்ணுறேன். ஒரு சிலிண்டரை இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் சிலிண்டரை செலக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுனாக்கா, இந்த பாக்ஸுக்கு ஒரு சப் எக்யூப்மெண்ட்டாக தான் வரும் அது. ஓகே, இது செலக்ட் பண்ணிவிட்டு சிலிண்டரோட ஹைட் வந்து நான் கொடுத்துறேன். சிலிண்டரோட ஹைட்டு நான் வந்துட்டு ஒரு 5000 mm கொடுத்துட்றேன். சிலிண்டரோட டயமீட்ரு நான் வந்துட்டு ஒரு 3000 mm கொடுத்துட்றேன். க்ரியேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிலிண்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த இதோட சென்டர் பாயிண்ட் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை நவுத்தி வைக்கிறதுனாலும் நம்ம வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நம்ம எப்படி நவுத்தி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்னாப் ஆக மாட்டேங்குது. இதை பாருங்கள், இந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம நவுத்தி வச்சுக்கலாம். எக்ஸ் டைரெக்ஷனில், ஒய் டைரெக்ஷனில், ஓகே. இப்போ நான் வந்துட்டு வேறு பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். அதில் வேறு பாயிண்ட்ஸ்னாக்கா நம்ம வந்துட்டு ஆரிஜின் பாயிண்ட்டை வைக்கணும். ஆரிஜின் பாயிண்ட்னாக்கா இதோட சர்க்கிளோட ஹைட்டில், சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டில் மிடில் ஆஃப் த ஹைட்டில் வந்துட்டு இதோட ஆரிஜின் பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட பாயிண்ட் 1 க்ரியேட் பண்ணுறேன். பாயிண்ட் 1னாக்கா இது, பாயிண்ட் 2னாக்கா இந்த இடம், பாயிண்ட் 3, பாயிண்ட் 4, பாயிண்ட் 5 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸ் அதுவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு காமிக்கும். அதில் எந்த பாயிண்ட்டில் நமக்கு வந்துட்டு ஆரிஜின் வேணும்னாலும் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இந்த லொக்கேஷன் வந்துட்டு எங்கே இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். இந்த லொக்கேஷனில் நான் என்ன பண்ணுறேன், அப் அண்ட் டவுன் லொக்கேஷனில் நம்ம வந்துட்டு எந்த இடத்த மாற்ற போகிறோம் அப்படின்றத கொடுக்கலாம். நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், அப் அண்ட் டவுன் லொக்கேஷனில் 0ல் நான் வந்துட்டு இதை செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு அந்த 15,000ங்கிறத நான் என்ன பண்ணுறேன் 20,000ன்னு மாற்றுறேன். மாற்றினாக்கா அது 20,000 கொடுத்தோன்னே அது என்ன ஆயிடுச்சு, நான் வந்துருச்சா. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு XYயை லாக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு Z மட்டும் என்ன பண்ணுறேன், அப் அண்ட் டவுன் டைரெக்ஷன் இருக்குல்ல, இந்த அப் அண்ட் டவுன் டைரெக்ஷனில் மட்டும் நான் இதை வந்துட்டு ஒரு 5000 mmக்கு நான் மூவ் பண்ணுறேன். 5 மீட்டருக்கு மேலே மூவ் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி இதை மூவ் பண்ணி நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு 5000 mmக்கு மூவ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த பிளேட்டை விட்டு கீழே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க பாக்ஸை விட்டு இது வந்துட்டு மேலே போயிடுச்சு. இப்போ இதுவே வந்துட்டு நான் 500 mmல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த பாக்ஸ் மேலே உட்காந்துருக்கும். இதை அந்த பாக்ஸ் மேலே உட்காந்துருக்கிறத நான் வந்துட்டு கிளிக் பண்ணி நான் இந்த இடத்தையும் லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு 20,000 இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5,000க்கு மாற்றுறேன். உள்ளே போயிடுச்சா. இந்த ஹைட்டை வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி பண்ணுறேன். சாரி, 2000 கொடுக்கறதுக்கு 20,000 கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ கரெக்டாக உட்காந்துருக்கா. இன்னும் வந்துட்டு ஒரு 500 mm நம்ம எடுத்துரும், 3000 mm. ஓகே, இப்போ தான் கரெக்டாக உட்காந்துருக்கு. ஓகே, இந்த மாதிரி எங்கே வேணுமோ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நவுத்தி நம்ம வந்துட்டு இது பண்ணி வச்சுக்கலாம். ஓகே,
இதை வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், எபவுட் ஜெட்டு எபவுட் எக்ஸு ஒய் மட்டும்தான் நம்மளுக்கு ரொட்டேஷன் தெரியும். ஜெட் ஆக்சிஸில் ரொட்டேஷன் பண்ணாக்கா நமக்கு வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக தெரியாது. எவ்வளோ ஆங்கிள் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 90 டிகிரி ஆங்கிளை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். 90 டிகிரி ஆங்கிள் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்ளை ரொட்டேஷன் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, இது ரொட்டேட் ஆகி வந்துருச்சு. இதே வந்துட்டு அந்த 90 டிகிரியை நான் என்ன பண்ணுறேன் 45 டிகிரின்னு மாற்றுறப்போ என்ன ஆயிடுச்சு, அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் 45 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரொட்டேஷனில் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஜெட் ஆக்சிஸை பொறுத்து நான் ரொட்டேட் பண்ணேன்னாக்கா இது வந்துட்டு தெரியும் 45 டிகிரி ஜெட் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஜெட் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது இங்கே உள்ள இந்த குளோபல் சிஸ்டத்தை பொறுத்து வந்துட்டு இது நடக்காது. இங்கே இது இருக்குல்ல, இதில் இருக்கிற அந்த ஆரிஜின் பாயிண்ட்டை பொறுத்து தான் வந்துட்டு இதோட ரொட்டேஷன் நடக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த செஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு சில ப்ரிமிட்டிவ்ஸை நம்ம வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதோட ரொட்டேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட மூமெண்ட்டு, அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த இதில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் அடுத்த செஷனில். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை.